ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்திலையும் உத்தியோகத்திலையும் தங்களுக்கு சாதகமான சூழல் நிலவுங்க. நிலுவையில் இருந்த வராது அப்படின்னு நினைத்த கடன்கள் கைக்கு சேரலாம். பொதுநல காரியங்கள் மற்றும் அறப்பணிகளில் ஆர்வத்தை காட்டுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்துறது நல்லது. குடும்பத்தினருடன் இனிய நேரத்தை செலவிடும் ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. அதே நேரம் வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது. மேலதிகாரிகள் மற்றும் பெரியோர்களினுடைய ஆசைகளால் உங்களினுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீங்க. வீண் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளையும் நீங்கள் பயணங்களையும் தள்ளி வைப்பது சால சிறந்தது. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். உங்களுக்கு சகல காரியங்கள்லையும் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரத்து அதிகரிக்கலாம். தங்களின் திறமைகளும் பேச்சாற்றலாலும் வெளிப்பட்டு நன்மதிப்பை வெற்றி தருவீங்க. பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை தீர ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க வேண்டும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கோபத்தையும் தவிர்ப்பது அமைதியை தருங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால நலனில் கூடுதல் அக்கறை காட்டுவது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் திடீர் யோகம் உண்டாகக்கூடிய ஒரு காலம். உத்தியோகத்தில் தங்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கிய காரியங்கள் சுமூகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வியாபாரத்தை விரைவுபடுத்துவீங்க. உடன் பிறந்தவர்களால் ஆதாயமும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரம் ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றமும் காணப்படும். இந்த காலம் ஒரு சவாலான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பூரணமாகவே கிடைக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகத்தால் தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தில் அதிலும் சந்திர பகவானினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மனநிறைவும் தெளிவும் உண்டாக பெறுவீங்க. நிலுவையில் இருந்த அரசு வழிகளிலான உதவிகள் விரைந்து கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிதி உதவி கிடைத்து கடன் தேவைகள் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் நல்ல திருப்பத்தையும் தரலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனத்தை செலுத்துறது எதிர்காலத்திற்கு நல்லது. சுப செய்திகள் தேடி மனதை மகிழ்விக்கும். ஆன்மீக வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல லாபத்தை பெற்று தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஒத்துழைப்பு முழுமையாக
எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலம் பல நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பெண்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படுங்க. வீட்டை விட்டு வெளியிட தங்கவும் நேரிடலாம். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க. தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யும். முழு மூச்சுடன் நீங்க செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில வெற்றி பெற பாடுபடுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கவும் செய்யலாம். அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. இந்த காலம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை அதிகரிக்கலாம். ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப கஷ்டங்கள் நீங்க பெறும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே நேரம் மனதில் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் சாதகமாகவே நடத்த முடியும். சாதகமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். தொழில் ரீதியான பயணங்களின் போது உடைமைகளில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட காற்று ஒருபுறம் உங்கள் பக்கம் வீசவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு வந்து சேரலாம். உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக
அனுகூலமாகத்தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடைச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. கண் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். புத்திர பாக்கியம் திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனிப்பு செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி உண்டாகும்.